நான் இந்த ஒரு பேஜில் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாகவே என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு வெப்சைட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு கிளைண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணி அவருக்கு நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்க ஸ்கில்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் காட்டி எப்படி உங்களுக்கான கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். பேசிக்காக நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கோஅப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏஜென்சி நான் எப்படி கம்மியான பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கள் கிளைண்ட்ஸை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், கிளைண்ட்ஸோட ஒர்க்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோகுல் அப்படின்னு ஒரு ப்ரோ கால் பண்ணியிருந்தாரு. அவரோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, அவருக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டும் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனும் வந்து தேவைப்பட்டது. இன்னும் முக்கியமாக அதோட லுக் வந்து பார்க்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் நம்ம அவருக்காக டெவலப் பண்ண அப்ளிகேஷன். இன்னும் இதை நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இப்போதைக்கு UI UX கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பேக் எண்டில் நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் இது வந்து நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், இதோட ஃபுல் லுக்கை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க லுக் எப்படி இருக்குது, ஸோ நல்லா இருக்குதா அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். பேசிக்காக இப்போ நான் இப்போ பண்ண இல்லையா, எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து நான் எப்படி பிடிச்சேன், அவங்களுக்கு பண்ண ஒர்க் அப்படி காட்டுறேன் இல்லையா, பார்த்துட்டு இதே மாதிரி நீட் இருக்க நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டரோ ஃபோட்டோ எடிட்டரோ என்ன வேணா இருக்கலாம், உங்களோட ஸ்கில்லையோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண கிளைண்ட்டோட ஒர்க்கையோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அந்த தேவை இருக்கவங்க டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து கிளைண்ட் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பேசிக்காக எனக்கு செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. முதல்ல நான் தான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் ப்ரொபோசல்ஸ் வந்து வைப்பேன். பட் இப்போலாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய கால்ஸ் வருது. அதில் நிறைய டீலும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் நான் இப்போ காட்டின இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும். இதோட லுக் எப்படி இருக்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.